கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 17வது சங்கீதம் 7வது வசனம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது கர்த்தரை நோக்கி விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறார். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களின் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. அதாவது பிரியமானவர்களே, கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் வலது கரத்தை பிடித்து கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை தப்புவிப்பார். அது மாத்திரமல்ல, உங்களை ரட்சிக்கிறார் என்றால் மீட்டுக் கொள்கிறார், விடுதலை செய்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக சத்ருவானவன் கொண்டு வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்களையும் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா விதமான கூட்டங்கூடுதலையும் சூழ்ச்சி வலைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை தப்புவிக்கிறார். கடைசி பகுதியை பாருங்க. உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. அதாவது பிரியமானவர்களே, எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலையை உங்களுக்கு கட்டளையிட்டு அவருடைய அதிசயமான கிருபையை விளங்க செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிற சத்துருக்களின் தந்திரங்களை கர்த்தராகிய தேவன் 7 வழியாக சிதறுண்டு போக பண்ணுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால், அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினால் சத்ருவானவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே இல்லை. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள், கூட்டம் கூடுகிற மனிதர்களை கர்த்தர் நிச்சயமாக நியாயம் விசாரிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். வேதத்தில் இருந்து எவ்விதமாக உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருகிறது என்பதையும், அதிலிருந்து எப்படி தேவன் உங்களை விடுவிக்கிறார் என்பதையும் சில வேத வசனங்கள் மூலமாக நாம் இன்று அறிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரலாம். அது வெறும் தற்காலிகமானது. ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள செய்வார். அவரே உங்கள் பாதுகாப்பாக, அரணான கோட்டையாக, நீங்கள் நம்பும் கேடகமாக, அது மாத்திரமல்ல, அவரே நீங்கள் தங்கும் தஞ்சமானவராயிருப்பார். பிரியமானவர்களே, முதலாவது உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் சத்துரு. ஆதார வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 7வது வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி உங்களுக்கு விரோதமாக எழும்பும் உங்கள் சத்துருக்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவே முறியடித்து போடுவார், நிர்மூலமாக்குவார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாக வருகிறவர்கள் 7 வழியாக ஓடி போவார்கள். உங்களை தொடாதபடிக்கு, உங்களிடத்தில் கிரியை செய்ய முடியாதபடிக்கு, உங்களை தொடாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் அவர்களை சிதறுண்டு போக பண்ணுவார். பிரியமானவர்களே, கர்த்தரே உங்கள் பாதுகாப்பாக இருக்கிறார். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 49வது வசனம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்துருக்களுக்கு விலக்கி கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் கர்த்தர் அவர்களுக்கும் மேலாக உங்களை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு உங்களை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் உங்களை எந்த சத்துருக்களின் தந்திரங்களோ சூழ்ச்சிகளோ அணுகவே முடியாது. கர்த்தராகிய தேவன் உங்களை பாதுகாப்பார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க கஷ்டப்பட்டது போல உங்களுக்கு தோணலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் வலது கையை பிடித்து உங்களை வழிநடத்தி செல்லுவார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு முன்பாக அவர்களுக்கும் மேலாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பிரியமானவர்களே, சில சூழ்ச்சிகள் நிமித்தமாக நீங்க தலை குனிந்து நின்று கொண்டிருக்கலாம். உங்க வேலை ஸ்தலங்கள்ல, உங்க குடும்பங்கள்ல. பிரியமானவர்களே, கவலையே படாதீங்க. கர்த்தராகிய தேவன்
தேவன் ஏற்ற வேளையில் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களை காலூன்றி நிற்க பண்ணுவார். விழுந்து போன உங்களை கர்த்தர் மீண்டும் தூக்கி எடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை வைங்க. கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிரியமானவர்களை, கர்த்தர் இன்று உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எதுவும் வாய்க்கவே வாய்க்காது. ஹல்லேலூயா. சத்ருவின் சூழ்ச்சிகளை கர்த்தர் மடங்கடித்து நிர்மூலமாக்கி போடுவார். கர்த்தராகிய தேவன் உங்களை எல்லா தீங்குக்கும் கொடுமையான மனுஷனின் கைக்கும் தப்புவித்து உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது, உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் பகைவர். ஆதார வசனம் உபாகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசிர்வதித்து அவன் கையின் கிரியின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக சில பகைகள் நிமித்தமாக, சில பேர் தலைமுறை பகைகள் நிமித்தமாக, குடும்பத்துல சில பொறாமை நிமித்தமாக பகைகளை கொண்டு வந்து அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். சில குடும்பங்கள் செய்வினைகள் நிமித்தமாக விழுந்து போயிருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாத தடை, குறைவு, அவர்கள் வாழ்க்கையில எதை எடுத்தாலும் நஷ்டங்கள் என்று உங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாத குறைபாடு இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பகைவர்களை கர்த்தர் இவ்விதமாக செய்கிறார். இந்த வசனத்தின் 2வது பகுதியை பாருங்க. அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். இந்த வசனத்தின்படி கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை தண்டிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் திரும்ப எழுந்திராதபடிக்கு சில செய்வனை செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? மீண்டும் மீண்டும் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதை நிமித்தமாகவே அவர்களால் எழும்ப முடியாதபடிக்கு அவர்கள் விழுந்து போய் கிடக்கிறார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களை, கர்த்தர் இன்று இந்த வசனத்தின்படி உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடிக்கு கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். முதல் பகுதியை பாருங்க. அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியை மேல் பிரியமாயிரும். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலைகள்ல உங்க வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவு இருந்ததோ அந்த குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவுள்ளதாக மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லா விதமான மாந்திர தந்திர கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று. ஆகவே பிரியமானவர்களை, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை உண்டு பண்ணுவார். எல்லா விதமான மாந்திரீக தந்திரங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். சகரியா 14வது அதிகாரம் 12வது வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் கெட்டு போகும், அவர்கள் நாவு அழுகி போகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு அவர் மிகவும் கொடிய தண்டனைகளை கட்டளையிடுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. உங்கள் சத்துருக்கள் செழித்தோங்கி இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக கர்த்தராகிய தேவன் அவர்களை ஒரு நாள் தண்டிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். முதல் பகுதியை பாருங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அதாவது பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக வைத்து அவர்களை மிகவும் துன்பப்படுத்தினார்கள். பல ஆண்டுகளாக கடுமையான வேலைகளை கொடுத்து அவர்களை அடிமையாக வைத்தார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்காக மனம் இறங்கினார், அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். எகிப்திற்கு விரோதமாக கொடிய வாதைகளை கர்த்தர் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகளோடு நீங்க காணப்படலாம். உங்களுடைய பகைஞர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி தலை தூக்கி நிற்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டாரோ உங்களையும் கர்த்தர் நிச்சயமாக மீட்டு கொள்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான போராட்டங்களும் தற்காலிகமானது. கர்த்தர் நிரந்தரமான வெற்றியை, ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். முதல் பகுதியில் நம்ம பார்த்தபடி கர்த்தர் அவருடைய வலது கரத்தினால் உங்களை தப்புவித்து உங்களை மீட்டுக் கொள்கிறார், உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் கூட்டம். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 10வது வசனம். யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாஸ்தானத்துக்கு முன்பாக கொண்டு போய்,
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யூத ஜனங்கள் பவுலுக்கு விரோதமாக, அவன் செய்த ஊழியத்துக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க தவறே செய்யாம உங்க ஆபீஸ்ல, உங்க குடும்பத்துல, பிற இடங்கள்ல ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 22 வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வாசனத்தின்படியேயும் ஒரு கூட்டம் விரோதமாக எழும்பினது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்யும் பொழுது அநேக பாடுகளின் வழியாக கடந்து வருவோம். எப்படி பவுல் ஊழியம் செய்தது நிமித்தமாக ஒரு கூட்டம் அவருக்கு விரோதமாக எழும்பினார்களோ, நாமும் கூட பிறருக்கு நன்மை செய்கிறது நிமித்தமாக, தேவ நாமத்தை உயர்த்துகிறது நிமித்தமாக சத்ருவானவன் நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் மனிதர்களை நமக்கு விரோதமாக எழுப்புவான். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால், கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் நம்மை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. சில பேருக்கு ரொம்ப பயத்துல நீங்க காணப்படுவீங்க. நமக்கு விரோதமா இவ்வளோ பேசுறாங்களே, நம்மளால வெளியே தலை காட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பல விதமான குழப்பத்தோடு காணப்படலாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த காணொலியின் மூலம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். வீணான மனிதர்களை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். தைரியமா இருங்க. கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க. கர்த்தர் அவருடைய அன்பின் கரத்தினால் உங்களை தப்புவித்து எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிமிடம் போதும் அற்புதம் செய்வதற்கு. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை வைங்க. கர்த்தரை உங்கள் நம்பிக்கையாக வைங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி தப்புவித்து உங்களை மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உங்களுக்கு முன்பாகவே மடங்கடிக்கப்படுவார்கள். அவர்கள் நிர்மூலமாகி போவார்கள். பிரியமானவர்களை, துணிகர பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். ஆகவே பிரியமானவர்களை, நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நீதிமானாய் வாழுங்க. கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பங்கள் வழியாக உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்திற்கான பதிலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 4வது, உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம். ஆதார வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வாசனத்தின்படி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகிறது. உங்களுக்கு விரோதமாக சத்ருவானவன் உருவாக்குகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக போக பண்ணுகிறார். அது ஒன்றும் வாய்க்காது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் உங்களை பாதுகாப்பார். கடைசியாக, உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் நாவு. ஆதார வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக குறை கூறுகிற எல்லா நாவுகளையும் நீங்கள் முதலாவது குற்றப்படுத்தும் வண்ணமாக நியாயத்திலே அது எழும்புகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக பண்ணுவார். ஒரு வழியாய் வருகிற சத்துருக்களை 7 வழியாக சிதறுண்டு போக பண்ணுவார். அந்த மனிதர்களுக்கு மேலாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு உங்களை தப்புவிக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பகைஞர் நிர்மூலமாகி போகிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற தண்டனைகளை அவர்கள் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் கூட்டம் கலைந்து போகிறது. அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்களை வாய்க்காமல் போக செய்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற நாவுகளை கர்த்தர் குற்றப்படுத்தத்தக்க நியாயத்தில் அவைகளை கொண்டு போய் நிறுத்துகிறார். பிரியமானவர்களே, நீங்க கவலையே படாதீங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போன எல்லா விதமான சந்தோஷத்தையும் சமாதானத்துக்கு தக்கதாக இரட்டிப்பான மன மகிழ்ச்சியை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். காரணமே இல்லாம உங்களை பகைக்கிறாங்களா, நீங்க தீங்கே இழைக்காம உங்களுக்கு தீங்கே இழைக்கிறார்களா, செய்கிறார்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாக உங்களுக்காக மனம் இறங்குவார். உங்கள் நீதியையும் நியாயத்தையும் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். அவர் நீதியின் சூரியனாக கடந்து வருவார். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறவர்,
அவர்களுடைய நியாயத்தை அவர் விசாரிக்கிறவர். இன்றைக்கு எனக்கென்று யாருமே விசாரிக்க இல்லை அப்படின்னு சொல்லி திக்கற்ற பிள்ளைகளை போல நீங்க காணப்படலாம். ஆனா பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுடைய நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். உங்கள் நீதியும் நியாயத்தையும் நிலைத்து நிற்க செய்வார். அவர் நியாயம் விசாரிக்கும் பொழுது அந்த நீதியும் நியாயத்தையும் உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்கள் நியாயத்தை கேட்பார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ ஆமீன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சத்ருவானவன் நிமித்தமாக, பிற வஞ்சனை நிறைந்த மனிதர்கள் நிமித்தமாக இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கஷ்டப்படுகிற இந்த எல்லா கஷ்டமான காலங்களுக்கு தக்கதாக கர்த்தர் இரட்டிப்பான மன மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதான் இணைந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்தது அவர்களை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேவ சித்தம் எங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் அப்பா. குற்றங்கள் குறைகளை தயவாய் ஒரு விசை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பிள்ளைகள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஆமென் என்றும் நீர் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். தேவைகள் அநேகம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் இம்மைக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை நிரப்புங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்ல நீடிய ஆயுள்னால் நன்மையினால் நிரப்புங்கப்பா. அல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் பிள்ளைகளை தப்புவித்து இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பிள்ளைகளை நடத்துங்க தகப்பனே. அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்திங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தால் பெருக பண்ணுங்க தகப்பனே. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. எல்லா வறுமை நிலையிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தகப்பனே. புதிய வீடுகளை வாங்க, புதிய நிலங்களை வாங்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சாப கட்டுகள் பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு நிர்மூலமாகி போகட்டும் அப்பா. தலைமுறை சாபங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீர் எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அப்பா, அந்த வல்லமையுள்ள உடைய இரத்தத்தினால் ஆண்டவரே எல்லா சாபங்களை இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை சுத்திகரிங்க தகப்பனே. பிள்ளைகளை எல்லா சாப கட்டிலிருந்து விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் அப்பா. ஒரு வழியை வருகிற சத்துருக்களின் தந்திரங்களை 7 வழியாக சிதறுண்டு போக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை இப்பொழுதே கட்டளையிடுங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது. அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக முடிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. நீர் அப்படியே ஆண்டவரே பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்தை குறித்து பிள்ளைகளுக்கு போதித்து கண்டித்து நீர் வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த பொல்லாப்பும் தீங்கும் பிள்ளைகளை அணுகக்கூடாது ஆண்டவரே. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு முடிய நித்திய பரிசுத்த வழியில் நடக்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. சமாதானமான நேத்திரையை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. காலையில் எழுந்து ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் நன்மையினால் நீ திருப்தியாக்குகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளுக்குரிய கிருபைகளை கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தால் பிள்ளைங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, ஒரு விசை ஆண்டவர் உமது கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா கீழ்ப்படியாமையின் பாவங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் சுயசித்தம்
செய்த பாவங்களை கத்தர் மன்னித்து பிள்ளைகளை நீரே பாதுகாத்து வழிநடத்தி செல்லுங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறவர்களை கத்தர் நியாயத்தில் விசாரிங்கப்பா. நீர் நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டுங்க தகப்பனே. நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அப்பா கத்தர் நீ நியாயம் விசாரிப்பீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளை போல காணப்படுகிற பிள்ளைகளுக்காக மனமிறங்குங்க தகப்பனே. ஒத்தாசை ஒரு பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, பரத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கான ஒத்தாசையை அனுப்புங்கப்பா, நன்மைகளை அனுப்புங்கப்பா. தேவைகளை சந்திக்கத்தக்க கத்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மாந்திரிக வல்லமைகளை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கடனென்ற சிறையிருப்புல சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லா கடனென்ற சிறையிருப்பிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் அப்படியே பிள்ளைகளுடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலை கட்டளையிட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அது மாத்திரமல்ல, குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்கப்பா. விசுவாசித்தவளை பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. குழந்தைகள் உம்மால் வருகிற சுதந்திரம் ஆண்டவரை ஏற்ற வேளையில குறித்த காலத்துல இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா திருமண தேவைகளை கத்தர் சந்திங்க. ஏற்ற விழா எலும்பையும் அப்பா புத்தியுள்ள ஸ்திரீயும் கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய குடும்பத்தை இயேசுவின் நாமத்தால் நீர் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் ஆமென்று மாமன் என்று பதில் கொடுக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இப்படி தேசத்திலிருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்கள் குடும்பங்கள் தொலை தூரத்தில் இருக்கிறாங்கப்பா, அவர்களையும் நீர் பாதுகாத்து பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து இந்த குடும்பங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். எந்தெந்த இடங்களிலிருந்து என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. பிள்ளைகள் நெடுநாளுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்திருப்பது மனதை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ விருட்சமாகிய நன்மையை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, அதினதன் காலத்தில் ஆண்டவரே அதினதன் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக செய்து முடிக்கிற தேவன் ஏற்ற வேளையில குறித்த காலத்தில் உடைய பிள்ளைகளுக்கு நேர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளை இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே, உதவி கரங்களை எழுப்புங்கப்பா. ஒத்தாசை வரும் பர்வத்திலிருந்து ஒத்தாசை இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு பிள்ளைகளையும் பிள்ளைகள் குடும்பங்களையும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் பாதுகாத்து வழிநடத்தி செல்லும்படியை ஜெபிக்கிறோம். வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற இடத்துல நல்ல வேலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. நீர் அப்படியே பிள்ளைகளுக்கு புதிய வேலை கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வியாதியோடு வீட்டிலே முடங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாதி உள்ள அந்த பகுதிகளில் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. வலியோடு வேதனையோடு காணப்படுறாங்க தகப்பனே. அந்த வலியிலிருந்து வேதனையிலிருந்து இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. அனைப்பா இந்த கரத்தின் வல்லமையினால் அப்பா பரம வைத்தியராக இப்பொழுதே ஒரு சுகத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே அநேக தேவைகளோடு காணப்படுறாங்கப்பா. அந்த தேவைகளை கத்தர் சந்திங்க தகப்பனே. ஒவ்வொருவரின் தேவைகளை கத்தர் சந்தித்து பிள்ளைகளை பரிபூர்ண நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் ஆசீர்வதித்து திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வாதை உன் கூடாரத்தில் அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. எந்த தீங்கும் எந்த சத்துருக்களின் வல்லமைகளோ கொள்ளை நோய்களோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வாதை அவர்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் பாதுகாத்துக் கொள்ளும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்த போகிறீர், அதற்காக நன்றி அப்பா. ஏற்ற வேளையில் ஆண்டவரே நீர் பிள்ளைகளுக்கு நன்மையை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறீர் ஆண்டவரே. எந்தெந்த காரியங்கள்ல பிள்ளைகளுக்கு விடுதலை தேவையோ அந்த காரியங்கள்ல இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகள் தலையை உயர்த்துங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. நீரே எங்கள் அடைக்கலமாக பலனாக ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க.
இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய நாம மகிமைப்படுவதாக. புதிய நாளை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். புது புது கிருபையினால் நன்மையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து நீர் வழிநடத்தி செல்லுங்கப்பா. நீரே எங்கள் தேவனப்பா, நீரே எங்கள் நம்பிக்கையா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. கர்த்தரை நம்பிக்கையாக கொண்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உண்மையை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான சத்துருக்களின் ஆயுதங்களையும் நிர்மூலமாக்கி கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.